யாரெல்லாம் திருப்புகழ் புத்தகத்தையும் வேல்மாறல் புத்தகத்தையும் கையில் எடுக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஜாதக புத்தகத்தை வீட்டில் வச்சு பூட்டிடலாம், வேலை செய்யாது. சனீஸ்வர பகவான் வருவார், இன்றைக்கி இவனை எப்படியா பிடிக்கணும்னு டக்கு டக்குன்னு தட்டுவார், திறப்போம், உள்ளே என்ன இருக்கும்? வேல் இருக்கும். பார்த்த அடுத்த நிமிஷம் கிளம்பிடுவார். ஆத்தாடி, யார்கிட்ட வேணால் வம்பு வச்சுக்கலாம், வேலை கும்பிட்றவங்ககிட்ட வம்பு வச்சுக்க கூடாது. ஏன்னா வேல் என்ன பண்ணுமா, நினைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்குங்கிறார். துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கும் ஓர் துணையாகும். உடனே நீங்கள் நினச்சிடக்கூடாது, எனக்கு துன்பம் தரவன் பூரா அந்த பக்கத்து வீட்டில் இருக்கான் பாருங்க சார், அவன் தான், அதுக்காகவே வேலை வச்சு வழிபடணும். இந்த பகை எங்கிருந்து வந்துச்சு? நமக்குள்ளிருந்து வந்தது, நமக்குள்ளிருந்து வந்தது. விவேகானந்தர் அழகா சொல்லுவார், இன்னைக்கு நாம் இப்படி இருக்கிறதுக்கும் நாளைக்கு நம்ம எப்படி ஆவோங்கிறதுக்கு ஒரே காரணம் யாரு? நம்ம தான், வேற யாரும் கிடையாது. அப்போ முருகன் எந்த பகையை ஒழிப்பார், எந்த பகையை அழிப்பார்? நமக்குள்ள இருக்கக்கூடிய பகையை அழிப்பார், நமக்குள்ள இருக்கக்கூடிய வினையை அழிப்பார். அதான் சொன்னாங்க, செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடி யார் மனம் ஆமையிலோன் வேல்வட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்வட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. எப்படி சார் முருகனுடைய பாதம் நம்ம தலையில் படும்? அருணகிரிநாதருக்கு பட்டுச்சு, அவர் ரொம்ப தவசீலர், முருகப்பெருமானுடைய பாதம் பட்டுச்சு. ஆனால் முருகப்பெருமானுடைய பாதம் சோ ப்ரெஷியஸ், சாதாரணமெல்லாம் ஒரு இடத்துல படாது. தேவர்களெல்லாம் தலையை அப்படி குப்பரக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம், சாமி தயவு செஞ்சு என் தலையில் வைங்க, என் தலையில் வைங்க. என்னென்னா, இந்த மலேசியாவில் ஒருத்தர் பெரிய ரப்பர் தோட்டம் ஒன்று வச்சுருந்தார். இந்த ரப்பர் தோட்டம் பூரா என்ன ஆச்சு, நல்ல பெருசாக வருமானம் வருது. இவர் சும்மா இருந்திருக்கலாம்ல, அந்த காசை வச்சு ரப்பர் ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பித்தார். எல்லாம் லாஸ். கடைசியில் ஒரே ஒரு ரப்பர் மட்டும் மிஞ்சுது. அதை கொண்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். பேரன் வந்தான். பேரன் வந்தோன்னே, தாத்தா எரேசர் இருக்கா, ரப்பர் இருக்கான்னு கேட்டோன்னே ரப்பரை வாங்கிட்டான். அந்த பையன் கேட்டிருக்கான், தாத்தா இது நான் எழுதுனதெல்லாம் அழிக்குமா அப்படின்னு. அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரான், என் 300 கோடி ரூபா சொத்தையே அதான்டா அழிச்சுது, நீ எழுதுனதை அழிக்காதா அப்படின்னு. அது மாதிரி நம்ம தலையெழுத்தை அழிக்கிறதுக்குன்னு ஒரு எரேசர் முருகப்பெருமானுடைய பாதம். ஆனால் அந்த பாதம் நம்ம தலையில் படணும்னா என்ன பண்ணுறது? படணும் சொல்கிறீங்களே சார், எப்படி படுறதுன்னா அருணகிரிநாதர் சொல்லிவிட்டார். என்னென்னா, தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாடி ஏட்டிலும் பட்டதன்றோ. முருகப்பெருமானுடைய பாதம் 3 இடத்துல பட்டிருக்குடா. ஒன்று தேவர்களுடைய தலையில், இன்னொன்று மயில் மேலே, அதுக்கப்புறம் என் பாடி ஏட்டிலும். ஸ்கந்தலோகத்தில் அருணகிரிநாதர் இந்த மாதிரி திருப்புகழ் ஓடையெல்லாம் ஏடுகளை எல்லாம் அப்படி வச்சுட்டு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறார். முருகப்பெருமான் கதவை திறந்தோன்னா தேவர்கள் தலையை குப்பரக வச்சு நிற்கிறாங்க, சாமி என் தலையில் வைங்க அப்படின்னு. தேவர்கள் எல்லாம் விரட்டி விட்டு மயில் நிற்கிது, சாமி ஏறுங்க கிளம்புவோம், லேட்டாச்சு, பழனிக்கு போகணும்னு மயில் ரெடியாக இருக்குது. அருணகிரிநாதர் ஓரமாக நிற்கிறார். கூப்பிட்டார், இங்கே வா, அந்த திருப்புகழ் ஏட்ட கொடுன்னு ஒவ்வொரு வார்த்தையில் வைக்கல, ஒவ்வொரு எழுத்தில் வச்சார். அதனால தான் அது நம்ம தலையெழுத்தை மாற்றுது. இப்போ உங்களுக்கு நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். அப்போ நம்ம தலையெழுத்தை மாற்றணும்னா முருகப்பெருமான் பாதம் படுறது ஒன்று, முருகப்பெருமான் பாதம் பட்ட திருப்புகழ் பதியதும் ஒன்று. நான் இலங்கையில் இந்த சொற்பொழிவை பேசிக்கிட்டு இருக்கேன். இலங்கையில் ஒரு வழக்கம் ஒன்று உண்டு. ஒவ்வொரு தடவையும் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கோவிலினுடைய தர்மகர்த்தா கந்த புராணத்தையும் திருப்புகழையும் தலையில் வச்சுட்டு கோவிலை சுற்றி வருவார் மேலதாளத்தோட. முருகன் எப்படி உற்சவரை கொண்டு வர மாதிரி அந்த திருப்புகழை கொண்டு வருவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து நான் போய் ரூமில் உட்காந்துருக்கேன். தர்மகர்த்தா என்னை கூப்பிட்டார். நான் சொன்னது என்னது, திருப்புகழ் தலையில் படணும், அப்படி திருப்புகழ் தலையில் படணும்னு சொல்லி முடிக்கிறேன். நான் போய் ரூமில் உட்காந்துட்டேன். தர்மகர்த்தா கூப்பிட்டார். என்ன நினச்சாருன்னு தெரியல, இது நாள் வரைக்கும் இந்த கோவில் கட்டி இத்தனை ஆண்டு காலம் பரம்பரையாக என்னுடைய தாத்தா எடுத்தார், என்னுடைய அப்பா எடுத்தார், இப்போ நான் எடுக்கிறேன். இன்னைக்கு நான் அந்த வழக்கத்தை மாற்றுறேன், நான் எடுக்கிறத காட்டிலும் நீங்கள் எடுக்கிறதான் சரின்னு சொல்லி திருப்புகழ் கொண்டு வந்து தலையில் வச்சுவிட்டார். ஒன்று மட்டும் நினச்சிக்கங்க, திருப்புகழ் நீங்கள் பாடும்போது உங்கள் வீட்டில் முருகன் இத்தினூண்டாக இருக்கலாம், கண்ணாடியில் இருக்கலாம், வேலாக இருக்கலாம். ஆனால் எப்போ திருப்புகழையும் வேல்மாறலையும் கந்தர் அனுபூதியை மனமுருகி படிக்கிறீங்களோ அப்போவே முருகன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்கிற மறந்துடக்கூடாது. என்ன பேசினாலும் கேட்பார். வேல்மாறல் வழிபாட்டில் அத்தனை அதிசயம். இந்த அதிசயமெல்லாம் எப்படி நடக்குதுன்னா நாங்கள் நடத்தலை, முருகன் நடத்துகிறார். காரணம், அருணகிரிநாதர் பிடிச்சி இழுத்துட்டு வர்றார். அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகர் திரு வேரகத்து பெருமாளே. அதிசயம் நடத்தக்கூடிய முருகப்பெருமான். இன்னொன்று, ஜபமாலை தந்த சத்குருநாதான்னு ஒரு வார்த்தை வருது. இதை திருப்ப சொல்லிக்கிட்டே இருங்க. ஜபமாலை தந்த சத்குருநாதா தானாக உங்களுக்கு வரும். முருகப்பெருமானோட ருத்ராட்ச மாலை தானாக வரும். நீங்கள் முயற்சியே பண்ண வேண்டாம்,
ட்ரை பண்ணி பாருங்க சார். இது நாள் வரைக்கும் இத்தனை தரம் இன்னைக்கும் சொல்கிறேன், ஆன்மீகம் என்பது குருட்டு நம்பிக்கை கிடையாது, குருட்டு நம்பிக்கை கிடையாது. அருணகிரிநாதர் சொல்கிறார், முருகனுக்கு யாரை பிடிக்குமா? யார் ஆன்மீகத்தை கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு உள்ள கொடையிறானோ அவன்கிட்ட முருகப்பெருமான் வருவாராம். வினவும் அடி யாரை மறுவி விளையாடுங்கிறார். எவன் கேள்வி கேட்டு ஆராய்ச்சி பண்ணி போகிறானோ அவன்கிட்ட முருகப்பெருமான் நிற்கிறாருன்னு சொல்கிறார். நீங்கள் நம்பணுமா? உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை வரணுமா? உணரணும். அந்த உணர்வின் மூலமாகத்தான் சுவாமி நம்மகிட்ட வருவார். அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ உங்கள் எல்லாம் கேட்கலாம், சார் நான் ருத்ராட்ச மாலை வச்சு என்ன பண்ணுறது, திருப்புகழ் புத்தகத்தை வச்சு என்ன பண்ணுறது, ஆனால் எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கவலைகள் இருக்கே, பொருளாதார தடையெல்லாம் இருக்கே, இதையெல்லாம் நீங்கிறோம்னா என்ன பண்ணுறது? நான் இப்பவும் சொல்கிறேன், எக்காரணம் கொண்டும் எந்த திருப்புகளையும் நான் கல்யாணம் ஆகணும்னு பாடாதீங்க, எனக்கு வீடு கட்டணும்னு பாடாதீங்க, எனக்கு வேலை கிடைக்கணும்னு பாடாதீங்க. என்ன கிடைக்கணும்னு பாடணும்? அவங்க அத்தனை பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் அதை சொல்கிறாங்க. முருகனுடைய அருள் கிடைக்கணும்னு பாடுங்க. முருகா உன்னுடைய அருள் கிடைச்சா போதும்யா. உடனே நினைக்கக்கூடாது, தப்பிட்டவர் இது மட்டும் அவர் காதில் உளுந்து முன்னாடி சொன்னதெல்லாம் விட்டுவிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு. அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா முருகப்பெருமான் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் முருகப்பெருமானுடைய அருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அஷ்டலட்சுமியும் இருப்பாங்க. இதை நான் சொல்ல, அருணகிரிநாதர் சொல்கிறார், எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்கிறாரோ அங்கெல்லாம் லக்ஷ்மி இருப்பா, எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அங்கெல்லாம் வள்ளி இருப்பா. இந்த வேல்மாறல் சொன்னோம்ல, இந்த வேல்மாறலில் திருத்தணியில் முருகப்பெருமானை நினைத்து அருணகிரிநாதர் பாடுகிறார். அப்போ யார் வந்து நிற்கணும்? முருகன் தானே வரணும், முருகன் தான் வரணும். ஆனால் யார் வந்தா? வள்ளி வந்து சொல்கிறார், திருத்தணியில் உதித்தருளும்னு தொடங்கினார். ஆனால் அடுத்தவரி என்ன சொன்னாங்க? பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமிக்கு விழிக்கு நிகராகும், அம்பாளுடைய கண்ணுக்கு நிகராகும்னார். அம்பாள் என்ன நிறம் தெரியுங்களா? பச்சை நிறமேனி. அம்பாள் வேறு, வள்ளி வேறு, ஆதிபராசக்தி வேறு கிடையாது, முருகன் வேறு, சிவபெருமான் வேறு கிடையாது. அதனால தான் அவர் இன்னைக்கும், இது வைகாசி மாதம் அம்மா சொன்னாங்க, இந்த விசாகங்கிற நட்சத்திரத்துக்கு கிளைத்து எழுதுவதுன்னு பேர். ஒரு செடியிலிருந்து அப்படி முளைச்சி வர்றது. முருகப்பெருமானுக்கு ஞான பழம்னு பேர், விநாயகருக்கு ஞான கொழுந்துன்னு பேர். சிவம் மரம், சிவங்கிற மரத்தில் கொழுந்தா வந்தால் விநாயக பெருமான், பழமாக வந்தால் முருகப்பெருமான். 5 கரத்தனை யானை முகத்தினை இந்து நிலம்பரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை. முருகன் என்னன்னு சொல்கிறோம்? ஞான பழம்னு சொல்கிறோம். இப்படி பாடனா வள்ளி வருவா. எங்கெல்லாம் வள்ளி இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு குறையும் வராது சார், ஒரு குறையும் வராது. எழுதி வேணா வச்சுக்கலாம், வள்ளி வீட்டில் நடமாடுவா. இன்னொன்று, உங்கள் வீட்டில் வேல் வந்துருச்சுன்னு வைங்க, வேல் வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னா ஒன்று தான், முருகனுடைய அருள் இல்லாமல் யாருடைய மனதிலும் வேல் நிற்காது, முருகனுடைய அருள் இல்லாமல் யார் வீட்டிலும் வேல் இருக்காது. அப்போ உங்கள் வீட்டில் வேல் இருக்குன்னா என்ன அர்த்தம்? முருகன் இருக்கான்னு அர்த்தம். அது இன்னைக்கு எப்பேற்பட்ட நாள் தெரியுங்களா? இன்னைக்கு இவ்வளோ விஷயம் கேட்டோமே, நீங்கள் நினச்சி நான் கேட்கல, நான் நினச்சி பேசலை, ஐயாவும் அம்மாவும் நினச்சி ஏற்பாடு பண்ணல. இன்னைக்கு சஷ்டி, இன்னைக்கு சஷ்டி. அதுவும் காரணம் என்ன தெரியுமா? அதை நான் பாலதேவராய சுவாமிக்கு தினமும் பாடுறமே, சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலா பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மைய நடஞ்சய மயில்வாகனனா கையில் வேளால் என்னை காக்கவென்று வந்து வருவார்னு சொல்ல, வரப்போகிறார்னு சொல்ல, வந்தார்னு சொன்னார். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, முருகன் வந்தால் மட்டும்தான் நாவிலே திருப்புகழ் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி வேல்மாறல் ஒலிக்கும். முருகன் வந்தால் மட்டும்தான் வீட்டிலே வேல் இருக்க வைக்க முடியும். முருகன் இருக்கிறங்காட்டி தான், முருகன் நம்மோடு இருக்கிறங்காட்டி தான் இன்னைக்கு இத்தனை பேர் உட்கார்ந்து முருகனை பற்றி கேட்டிருக்கும். முருகப்பெருமான் பரிபூரணமாக இங்கே இருக்கிறார். அருணகிரிநாதர் சொல்றார், எங்கெல்லாம் முருகப்பெருமானை நினைத்து பாடுகிறாரோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் நிச்சயமாக வருவார். முருகனுடைய அடையாளமாக 3 சொல்றார், வேல் மயில் சேவல். எங்கெல்லாம் முருகன் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் வேல் வருங்கிறார். இதையே இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் பாட்டுக்கு கார் ஓட்டிட்டு போங்க, முருகனை நினச்சி திருப்புகழ் கேளுங்க, ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க, உங்களை முந்திட்டு ஒரு வண்டி ஒன்று போகும், அந்த வண்டிக்கு பின்னாடி யாமிருக்க பயமேன்னு வேல் வரும், யாமிருக்க பயமேன்னு வேல் வரும். இதுதான் சார் இன்னைக்கு முருகன் நம்ம கூட இருக்காங்கிறதுக்கு சாட்சி. 2025ஆவது நூற்றாண்டில் நான் சொல்கிறேன், முருகனோடு பேச முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக பேச முடியும். முருகன் நம்ம பேசுகிறத கேட்பான், நிச்சயமாக கேட்பான். முருகனை பார்க்க முடியுமா? நிச்சயமாக பார்க்க முடியும். தினந்தோறும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி உங்கள் நாளை தொடங்க. என்னன்னு சொல்கிறது? வேலும் மயிலும் சேவலும் துணை.
வேலும் மயிலும் சேவலும் துணை. எடுத்துன்னே ராசி பலனில் சிம்ம ராசிக்கு என்னன்னு பார்க்காதீங்க, அது என்றைக்கும் நல்லது சொல்லாது. உனக்கு என்றைக்கு நான் சொன்னதில்லை, இன்றைக்கும் சொல்ல மாட்டேன். எடுத்துன்னையே முருகா நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, அதை மட்டும் சொல்லிட்டு. இன்றைக்கி அம்மா சொன்னாங்க 2K கிட்ஸில் வந்து வைப் இல்லைன்னு. ஆனால் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் போயிட்டுருக்கு, முருகன் வைப்ஸ்ன்னு ஆயிடுச்சு இப்போல்லாம். சார் முன்னெல்லாம் வந்து ஏதோ ரஜினிகாந்த் விஜய்க்கெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையில் அத்தனை பேர் யங்ஸ்டர்ஸ். காரணம் முருகன் இன்றைக்கு நேற்றல்ல என்றைக்கும் நம்ம ஓடு இருக்கக்கூடிய கருணை மிக்க தெய்வம் முருகப்பெருமான்.